நண்பர்களே, நீங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேசிய முகம், இந்த தேசத்தினுடைய முகவரி, இந்தியாவுடைய இறையாமையினுடைய இதயம், நாட்டை காப்பாற்றிய மாவீரன், இந்தியாவுடைய பிரதமர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரப்போகிற, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற பாரத மாதாவியுடைய தவ புதல்வர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்போது வீர உரை ஆற்றுவார்கள். அவருடைய உரையை பாஜக தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். Tamil Nadu Chief Minister Thiru Palanisamy, Deputy Chief Minister Thiru Paneerselvam, the Central Minister Piyush Goyal, Vice Chairman Parliament Dr. M.B. Thambidurai, PMK founder and the senior most leader Dr. S. Ramados, PMK leader Dr. Anbumani Ramdos, my cabinet colleague Thiru Radhakrishnan ji, Thiru Madhusudan ji, Srimati Tamil Sai, All India NR Congress President Thiru N. Rangasamy, Pudhiya Tamilgam के फाउंडर डॉक्टर के कृष्णास्वामी, एमएमके के फाउंडर अध्यक्ष डॉक्टर एन सेतुरामन, एमएलए थिरु तनियरचू, कांगो मुडेत्रे कड़गाम के प्रेसिडेंट थिरु बेस रामास्वामी, थिरु जगन मुर्थियार, थिरु जॉन पंडियन, थिरु एसी सन्मुगम, dear friends, I salute this land of Kanchipuram. The wise Kalidas called this land Nagareshu Kanchi, the best among cities. நான் இந்த காஞ்சி மண்ணுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவி காளிதாசர் அவர்கள் நகரேஷு காஞ்சி, அதாவது நகரங்களிலேயே சிறந்தது காஞ்சி மாநகரம் என்று கூறியிருக்கிறார். Today the member of parliament from Kashi has come to Kanchi. Our bond is strong and unbreakable. இப்பொழுது காசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இங்கு காஞ்சியிலே வந்திருக்கிறேன். நம்முடைய உறவு என்பது வலிமையானது, பிரிக்க முடியாதது. The culture and people of Tamil Nadu are remarkable. The beautiful language Tamil is one of the oldest classical languages in the world. தமிழகத்தினுடைய மக்களும் கலாச்சாரமும் குறிப்பிடத்தக்க சிறப்பு மிக்கவர்கள். தமிழ் மொழியானது மிகவும் அழகானது. அதோடு மட்டுமல்ல, ஜீவித்திருக்கின்ற செம்மொழிகளிலேயே முதன்மையான மொழி தமிழ் மொழியாகும். Friends, the central government is making continuous efforts towards the development of Tamil Nadu. We are committed to creating a developed Tamil Nadu that Amma Jayalalitha ji dreamed of. We are happy that the LNG terminal at Ennur has been completed. நண்பர்களே, மத்திய அரசாங்கமானது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. நாம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கனவு கண்ட முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது
இப்பொழுது எண்ணூர் சமையல் எரிவாயு முனையத்தினை நான் துவங்கி வைத்து விட்டு வருகிறேன். The inauguration and laying of foundation stones for many highways and rail projects has taken place. The work of the highway between Vikramandi and Tanjavur, which has started today, will improve connectivity between Chennai and the Delta district. This highway will also help people visiting Kumbhakonam Mahamagam Parva. தற்போது பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ரயில் தடங்களுக்கான திட்டங்கள் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கான சாலை திட்டமானது துவங்கப்பட்டிருக்கிறது. இது சென்னையையும் டெல்டா மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய திட்டம். அதோடு மட்டுமல்ல, கும்பகோணம் மகாமகம் சமயத்திலே மிக பேருதவியாக இந்த திட்டமானது நமக்கு திகழும். The portion of highway connecting Setia, Topu and Cholapuram will reduce the distance between Kadlur and Tanjavur via the Anaikarai bridge. அதேபோல சேத்தியா தோப்பு சோழபுரத்தை இணைக்கின்ற இந்த சாலையின் மூலமாக இது கடலூருக்கும் தஞ்சாவூருக்கும் இடையிலான அணைக்கரை வழியான தூரத்தை மிக பெரிய அளவிலே குறைக்கும். Today I have dedicated to the nation the 300 kilometers of rail lines of Erode Tiruchirappalli and Salem Dindikal which have been electrified. This will ensure timely running of trains and boost energy efficiency. அதேபோல ஈரோடு திருச்சிராப்பள்ளி மற்றும் சேலம் திண்டுக்கல் ரயில் தடங்களை 300 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த ரயில் தடம் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ரயில்கள் திறமையாகவும் விரைவாகவும் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. Friends, I am happy to have inaugurated a statue of the great son of soil, Bharat Ratna MGR, a short while ago. MGR is one of the most respected icons of India. He ruled the film screen and the hearts of the people. நண்பர்களே, தற்பொழுது நான் இந்த மண்ணினுடைய மைந்தன் மகத்தான திரு எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையை நான் திறந்து வைத்திருக்கிறேன். பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களுடைய மரியாதைக்குரிய அடையாளமாக திகழ்ந்தவர். இவர் திரையுலகில் மாத்திரம் கோலோச்சவில்லை, மக்கள் மனதிலும் இதயத்திலும் கோலோச்சி இருக்கிறார். MGR worked extensively for the downtrodden. His social welfare schemes gave strength to the fight against poverty. எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக மிக திறமையாக செயல்பட்டார்கள். அவருடைய சமூக நல திட்டங்கள் ஏழ்மை எதிர்த்து நாம் போராடுவதற்கு மிக பெரிய வலிமை சேர்த்தது. Today I am happy to share two things with you. We decided to rename the Chennai Central Station after the great MGR. இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரால் இனிமேல் அழைக்கப்படும். And our railway minister is here. நம்முடைய ரயில் துறை அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். We are also seriously thinking about ensuring that flights to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language. நாம் மற்றொரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிறோம். தமிழகத்திலிருந்து செல்லுகின்ற விமானங்கள், தமிழகத்திற்கு வந்து சேருகின்ற விமானங்கள் அனைத்திலும் அறிவிப்பினை
தமிழ் மொழியிலே செய்வதற்காக முடிவெடுத்திருக்கிறோம். Friends, a few years ago, I had gone to Sri Lanka, including the area where MGR was born. It would make you proud that India had committed to construct 14,000 houses for Indian origin Tamils in Sri Lanka. Last year, the first 1,000 houses were handed over to the beneficiaries. Construction of 3,000 houses is on at a rapid pace. The rest of the houses too will be made once the Sri Lankan government identifies the land. நண்பர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இலங்கைக்கு சென்றிருந்தேன். அங்கு நான் திரு எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த இடத்திற்கும் சென்று வந்தேன். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு கேட்பதற்கு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கும், இந்திய தமிழர்கள் அங்கு வாழ்பவர்களுக்கு 14,000 வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு இந்தியா முடிவு செய்திருக்கிறது. சமீபத்திலே 1000 வீடுகளை நான் பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அளித்திருக்கிறேன். மேலும் 3000 வீடுகள் கட்டுகின்ற பணி மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதன் முழு பணியும் விரைவிலே நடத்தி முடிக்கப்படும். I had the honor of being the first Indian Prime Minister to visit Jaffna in Sri Lanka, where I had excellent interaction with my Tamil sisters and brothers there. இந்தியாவிலேயே ஜாஃப்னாவிற்கு சென்ற முதல் பிரதம மந்திரி என்கின்ற பெருமை எனக்கு உண்டு. அங்கு நான் சென்று அங்கிருக்கின்ற தமிழ் சகோதரர்களோடு மனம் விட்டு அளவலாவி வந்திருக்கிறேன். Friends, our vision is Sabka Saath, Sabka Vikas. The bond of humanity is bigger than all bonds. Whenever any Tamil person has faced a problem, anywhere, India or the world, we have been at the forefront to help. நண்பர்களே, நம்முடைய குறிக்கோள் அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு, சப்கா சாத் சப்கா விகாஸ். அதே போல மானுட பிணைப்பே எல்லா பிணைப்புகளிலும் மேலானது. ஆகவேதான் தமிழர்கள் இந்த உலகில் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக மத்திய அரசு ஓடிப்போய் உதவி செய்து கொண்டிருக்கிறது. The government rescue efforts in part of West Asia ensured several Tamil sisters and brothers who have stuck there return home. Father Prem, who belongs to Tamil Nadu, was captured in Afghanistan by terrorists for almost 8 months. The government worked day and night to bring him back home. மத்திய ஆசிய நாடுகளிலே தமிழர்கள் பிரச்சனையால் அங்கு சிக்கி இருந்த பொழுது மத்திய அரசாங்கம் அனைவருமே தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு வந்தோம். அதே போல பாதிரியார் பிரேம் அவர்கள் ஆப்கானிஸ்தானத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த பொழுது 8 மாதங்கள் இரவும் பகலும் பணியாற்றி அவரை நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். The whole world knows the inspiring episode of Abhinandan, so I don't want to repeat it. இந்த உலகே தெரியும் எப்படி அபிநந்தன் அவர்கள் 2 நாட்களிலே இங்கே மீட்டு கொண்டு வரப்பட்டார்கள் என்று. Almost 1900 fishermen from Sri Lanka have returned home to Tamil Nadu. A few of them were also facing the death sentence, but we ensured with the cooperation of the government of Sri Lanka that they return to India. இலங்கையிலிருந்து 1900 தமிழ் மீனவர்கள் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட மீனவர்கள் கூட இலங்கை அரசாங்கத்தோடு பேசி இங்கு மீட்டு கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். On the personal intervention of the Saudi Crown Prince, over
850 Indian prisoners will be released. If any one of you is in pain, we will always work to heal it. அதே போல சவுதி அரசாங்கத்தினுடைய இளவரசரோடு பேசி அங்கு சிறையிலே இருக்கின்ற 850 பேரை விடுதலை செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. யாருக்கெல்லாம் வலி இருக்கிறதோ, பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய புண்ணுக்கு மருந்து போடுகின்ற பணியினை நாம் எப்பொழுதும் விடாமல் செய்வோம். Friends, the weavers of Kanchipuram are the pride of this land. The central government is committed to promote the textile sector. The NDA government has released a subsidy of more than 7,000 crore rupees to the weavers in the country. காஞ்சிபுரத்தின் நெசவாளர்கள் இந்த நாட்டின் பெருமைக்குரியவர்கள். ஜவுளித்துறையை முன்னேற்றுவதற்காக மத்திய அரசாங்கம் உறுதி பூண்டிருக்கிறது. இதுவரை ஜவுளித்துறைக்காக 7,000 கோடி ரூபாய் மானியமானது நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. The center is also helping in the upgradation of the power looms. More than 2 lakh looms have been upgraded in the country, of which more than 1,24,000 looms have been upgraded in Tamil Nadu alone. அதே போல விசைத்தறியை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசாங்கம் உதவி வருகிறது. நாடு முழுவதும் 2 லட்சம் விசைத்தறிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் 1,24,000 விசைத்தறிகள் தமிழகத்திலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. Friends, Kanchipuram and Tamil Nadu have a rich potential of tourism. We would be happy to know that the NDA government had done lot of work in the tourism sector. From 2013 to 2017, foreign tourist arrivals increased by a record 42%. Foreign exchange earnings increased by 50% from 2013 to 2017. To ensure more tourist arrivals, the e-visa facility is available to 166 nations. அதே போல காஞ்சிபுரமும் தமிழகம் சுற்றுலா துறையிலே மிக பெரிய வளம் மிக்க பகுதிகளாக இருக்கின்றன. நீங்கள் நிச்சயமாக இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமானது சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக மிகச் சிறந்த பணிகளை செய்து வருகிறது. 2013 இருந்து 17க்குள்ளாக அந்நிய சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய வருகை 42% அதிகரித்திருக்கிறது. அந்நிய செலாவணி வருமானம் 1.5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதே போல இங்கு அந்நிய சுற்றுலா பயணிகள் வருவதற்காக நாம் 66 நாடுகளோடு இ-விசா வழங்குகின்ற வசதியினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். When tourism grows, economic opportunities grows. Tourist guides earn, local shops earn, craftsmen earn, restaurants earn, and tea seller also earn. சுற்றுலா வளரும் பொழுது பொருளாதாரம் வளர்கின்ற வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. சுற்றுலா பயணிகளுக்காக வழிகாட்டுபவர்களாக இருக்கின்ற கைட்ஸ் அவர்களுக்கு பொருளாதார வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல கடைகள் வருமானம் கூடுகின்றன. கைவினை பொருட்களின் வர்த்தகம் கூடுகிறது. சிற்றுண்டி நிறுவனங்கள் வருமானம் அதிகரிக்கின்றன. தேநீர் விற்பவர்களுக்கு கூட வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. Friends, all of you have placed a government at the center that is deeply concerned about Indians' national security and strategic interests. Our vision is to make India a hub for defense production. For that, 2 defense corridors are being created, one of which is in Tamil Nadu. The defense corridor in Tamil Nadu will give opportunities to several local industries and youngsters.
மத்தியிலே நீங்கள் அமரச் செய்திருக்கின்ற அரசாங்கம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் திட்டமிடலிலே முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது. நம்முடைய குறிக்கோள் இந்த நாட்டினை பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி செய்கின்ற மையமாக மாற்ற வேண்டும் என்பது. இதற்காக நாம் 2 பாதுகாப்பு தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதிலே ஒன்று தமிழகத்திலே அமைந்திருக்கிறது. இதன் மூலமாக தொழில் வளர்ச்சியும் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். Friends, the careless conduct of the opposition on national security is very well known. Guided by politics and selfish interests, they neither want a strong India or a strong armed forces. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள், இந்த நாட்டின் பாதுகாப்பு பற்றி எதிர்க்கட்சிகள் கடைபிடிக்கின்ற அலட்சிய போக்கு. அவர்கள் சுயநலத்திற்காகவும் அரசியலுக்காகவும் வலிமையான இந்தியாவையும் விரும்பவில்லை, வலிமையான ராணுவத்தையும் விரும்பவில்லை. Friends, India is a diverse nation. India will never progress till regional aspirations are met. India is a strong and united alliance that gives voice to regional aspirations. நண்பர்களே, இந்தியா பன்முகைத்தன்மை கொண்டது. மாநிலங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் நாடு முன்னேற முடியாது. நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை மிக்கதான், ஒற்றுமையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக மாநில கட்சிகளுடைய அபிலாஷைக்கு, மாநில உரிமையின் குரலுக்கு நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும். Friends, our decisions are not taken by High Command in Delhi. The people of India are our High Command. Our track record shows that the NDA is the best place to fulfill regional aspirations. நண்பர்களே, நாம் முடிவெடுப்பது என்பது ஏதோ டெல்லியிலே தலைமை பீடத்திலே அல்ல, மக்கள் தான் நமக்கு தலைமை பீடமாக விளங்குகிறார்கள். ஆகவே நம்முடைய செயல்பாடு, தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்பாடு என்பது மாநில அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற செயல்பாடாக இருந்திருப்பதை நீங்கள் உணர முடியும். Sadly, Congress and their allies can never fulfill regional aspirations because their decisions are guided by the culture of command and family first. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காங்கிரஸ் கட்சியால் மாநில அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் முடிவெடுக்கின்ற விதம், டெல்லியிலே இருக்கின்ற தலைமை பீடமும் குடும்ப நலனையும் அவர்கள் மையமாக கொண்டு முடிவெடுக்கிறார்கள். Supporting Congress and their allies means decision will be taken sitting in air-conditioned rooms in Delhi, not in the village of Tamil Nadu. காங்கிரஸை ஆதரிப்பது என்பது முடிவுகள் டெல்லியிலே ஏர் கண்டிஷன் ரூம்களிலே முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். இங்கு தமிழகத்தில் இருக்கின்ற கிராமங்களிலே முடிவெடுக்கும் சூழ்நிலை இருக்காது. Congress also insults strong regional leaders. The people of Tamil Nadu will never forget how one family instructed K. Kamaraj. What was Kamaraj's crime? His crime was that he spoke for the people and for the democracy. He challenged the corrupt and dictator-like practice of one family. Because of that, he was insulted again and again. அதேபோல வலிமை மிக்க மாநில தலைவரை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமானப்படுத்தி வருகிறது. நீங்கள் அனைவரும் திரு காமராஜர் அவர்கள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார் காங்கிரஸ் கட்சியால் என்பதை அறிவீர்கள். அவர் செய்த குற்றம் என்ன? அவர் மக்களுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுத்தார். அதன் காரணமாக அவரை அவமானப்படுத்தினார்கள். டெல்லியிலே இருக்கின்ற ஊழல் மற்றும் சர்வாதிகார ஒரு குடும்பத்தின் ஆட்சியினை அவர் எதிர்த்த காரணத்தால் மீண்டும் மீண்டும் அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டார். The democratic elected government of MGR
was dismissed by the imposers of the emergency just because of political differences. அதேபோல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கத்தை காங்கிரஸ் அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்தது. யார் அவர்கள்? நெருக்கடி நிலையை கொண்டு வந்தவர்கள். அரசியல் கருத்து வேறுபாட்டிற்காக மாநில அரசுகளை டிஸ்மிஸ் செய்கின்ற பழக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு. Friends, if there is one party that has abused Article 356 again and again, it is Congress. If the dynasty did not like a leader, that state government was dismissed. அதேபோல நண்பர்களே, அரசியல் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் மாநில அரசுகளை ஒரு அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்திருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் அரசாங்கம். அவர்களுடைய சர்வாதிகார தலைமைக்கு ஒரு மாநில தலைமை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அரசை அவர்கள் டிஸ்மிஸ் செய்து விடுவார்கள். Congress imposed Article 356 many times, out of which 50 governments were dismissed by Indira ji herself. Even the DMK has been the victim of Congress hatred for regional aspiration. But for DMK, opportunism has prevailed over values. நண்பர்களே, காங்கிரஸ் அரசாங்கம் அரசியல் சட்டப்பிரிவு 356 100 தடவைக்கு மேல் பயன்படுத்தி இருக்கிறது. அதில் 50% இந்திரா காந்தி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏன்? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கூட காங்கிரஸ் அம்மாதிரியாக டிஸ்மிஸ் செய்திருக்கிறது, அதுவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சந்தர்ப்பவாதம் அரசியல் கொள்கைகளை விட முக்கியமானதாக போய்விட்டது. Friends, Modi hatred among the opposition is reaching new levels daily. They have competition who will abuse Modi most. அதேபோல மோடி வெறுப்பு என்பது புதிய எல்லைகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்குள் ஒரு போட்டி இருக்கிறது, யார் அதிகமாக மோடி அவர்களை வசைபாட வேண்டும் என்பதிலே. Someone will abuse me, then someone will mock my poverty, then someone will abuse my family, then someone will abuse my lower caste origins. சில பேர் என்னை வசைபாடுவார்கள், சில பேர் என்னுடைய ஏழ்மையை விமர்சிப்பார்கள், சில பேர் என்னுடைய குடும்பத்தை வசைபாடுவார்கள், சிலர் என்னுடைய பிற்பட்ட சமுதாய பின்னணியை ஏளனம் செய்வார்கள். Now, one Congress leader talks of killing Modi, but I want to tell them, I am not bothered about their threats and abuses. I am here to do my work. I am here to do whatever I can do to make India strong and prosperous. Every drop of blood in my veins, every breath of mine, every second of my time is for India and 130 crore Indians. இப்பொழுது ஒரு காங்கிரஸ் தலைவர் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், உங்களுடைய பயமுறுத்தல்களோ வசைபாடுவதோ என்னை நிச்சயமாக கவலைப்பட செய்யாது. நான் இங்கு இருப்பது மக்களுக்காக உழைக்க விரும்புகிறேன். என்னிடம் இருப்பவை அனைத்தும் இந்தியாவை வலிமை மிக்க நாடாகவும் வளமான நாடாகவும் மாற்றுவதற்காகவே நான் பயன்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும், என் நாளங்களில் ஓடுகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தம், என் மூச்சு காற்று, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் நான் இந்த நாட்டினுடைய 130 கோடி மக்களுக்காக செலவழிக்க விரும்புகிறேன். Friends, in a democracy, it is the right of the people to ask the right questions. The people of Tamil Nadu and India deserve to know the aims, agenda and leadership of the Maha Milawat or Adulteration Alliance. These parties that are coming together
only to stop Modi should clearly state their plan for taking the nation forward. ஜனநாயகத்திலே சரியான கேள்விகளை கேட்பதற்கு மக்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த குறிக்கோள் இல்லாத கூட்டணி, கலப்பட கூட்டணியிடம் உங்களுடைய குறிக்கோள் என்ன, செயல் திட்டம் என்ன, உங்களுடைய தலைமை யார் என்பதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இந்த கட்சிகள் எதற்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள்? மோடியை தடுக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே இவர்கள் கூடியிருக்கிறார்கள். நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கான உங்களுடைய செயல் திட்டம் என்ன என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். The NDA's track record is known to all. Our government has been committed when it comes to welfare of the people, futuristic when it comes to creating next generation infrastructure, comprehensive when it comes to farmer welfare, fair-minded when it comes to the social justice, uncompromising when it comes to removing corruption, strong when it comes to national security, unforgiving when it comes to responding terrorism. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு உங்கள் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய அரசாங்கம் ஏழை மக்களின் நலனில் உறுதியாக இருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலே தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல விவசாயிகளின் நலனை பொறுத்தவரை திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறோம். சமூக நீதியை பொறுத்தவரை நியாய உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஊழலை களைவதிலே எவ்விதமான சமரசம் செய்து கொள்ளாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல தேசிய பாதுகாப்பில் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதிலே எந்த விதமான மன்னிப்பு போக்கும் நம்மிடம் இருக்காது. Our priorities are India first. Our policies put people first. In the last 4.5 years, lot has been done, and with the people's blessings, we want to do a lot more. நம்முடைய முன்னுரிமை என்பது நாடு முதன்மையானது. நம்முடைய செயல் திட்டம், கொள்கை மக்கள் முதன்மையானவர்கள் என்பது. இந்த 4.5 ஆண்டுகளிலே நாம் மிக அதிகமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். மக்களுடைய ஆசீர்வாதத்தோடு இன்னும் நாம் நிறைய செய்ய காத்திருக்கிறோம். I urge my sisters and brothers of Tamil Nadu to bless the NDA. Give us the chance to serve you and fulfill the dreams of the great freedom fighters who devoted themselves for the nation. நான் தமிழகத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஆசையினை தாருங்கள். எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்களுடைய கனவுகளை நாம் பூர்த்தியாக்கி தருவதற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள், இந்த நாட்டிற்காக தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தவர்களுடைய கனவுகளை நனவாக்க வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாற்பதும் நமதே, நாடும் நமதே. நாளை நமதே, 40 நமதே. Thank you for joining us in such a large number. Bharat Mata ki, Bharat Mata ki, Bharat Mata ki. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே கலந்து கொண்டதற்கு நன்றி.